வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஜூன் 11ஆம் தேதி ஜோர்தானில் நடைபெறும் கால் ஃபார் ஆக்ஷன் அர்ஜென்ட் ஹியூமனிடேரியன் ரெஸ்பான்ஸ் ஃபார் காசா என்ற மாநாட்டிற்கு மலேசிய தூதுக்குழுவை வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசன் வழிநடத்துவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜோர்தான் மன்னர் 2ஆம் அப்துல்லா, எகிப்து அதிபர் அப்தெல் ஃபத்தா அல் சிசி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் ஆகியோரின் அழைப்பின் பேரில் மலேசியா பங்கேற்கிறது என்று வெளியுறவு அமைச்சகம் இன்று கூறியுள்ளது. இன்று அதிகாலை பஹாவ் சந்திப்பிற்கு அருகே ஜலான் குவாந்தான் சிகாமட்டில் ஆசிரியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தும் ட்ரெய்லர் லாரியும் விபத்துக்குள்ளானது குறித்து கல்வி அமைச்சகம் முழு அறிக்கைக்காக காத்திருக்கின்றது என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்தார். ஆசிரியர்களில் சிலர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதை தெரிவித்த அமைச்சர், அவர்களின் குடும்பத்தினருக்கு உதவுவதற்கு அமைச்சக அதிகாரிகள் அங்கு உள்ளனர் என்றும் தெரிவித்தார். இனி மலேசியாவுக்குள் நுழையும் வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான வாகன நுழைவு அனுமதி தேவை. அக்டோபர் 1 தேதி தொடங்கி இது அமலுக்கு வருகின்றது. காஸ்வே மற்றும் 2வது இணைப்பு வழியாக ஜொஹூருக்குள் நுழையும் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட கார்கள் 20 ரிங்கிட்டை செலுத்தி அனுமதி பெற வேண்டும். இந்த அமலாக்கம் மலேசிய அரசாங்கத்தின் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட நடவடிக்கையாகும். இது நாட்டிற்குள் நுழையும் வெளிநாட்டு வாகனங்கள் மீதான போக்குவரத்து சட்டங்களை மேம்படுத்துவதற்கு வழிவகை செய்யும் என்று கூறப்படுகிறது. ஈப்போவில் உள்ள பொழுதுபோக்கு மையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் விருந்தினர் தொடர்பு அதிகாரிகளாக பணிபுரிவதாக சந்தேகிக்கப்படும் 10 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் என்று பேரா குடிநுழைவுத்துறை இயக்குனர் மியோ ஹஸ்புல்லா மியோ அப்துல் மாலிக் தெரிவித்தார். கைது செய்யப்படுவதற்கு முன்னர் அந்த பெண்கள் அனைவரும் காற்றோட்டம் இல்லாத ரகசிய அறையில் பதுங்கியிருந்ததை அதிகாரிகள் கண்டறிந்தார்கள் என்று அவர் தெரிவித்தார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் விழாவில் மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொள்கின்றார். இதனையொட்டி மோடி இன்று காலை தில்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடம், முன்னாள் பிரதமர் வாஜ்பாயி நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்தினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று இரவு 7:15க்கு புதிய அரசு பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் விஜயின் வாழ்த்துக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நன்றி கூறியுள்ளார். அதில் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு உளமாற பாராட்டி வாழ்த்து தெரிவித்த ஆருயிர் தம்பிக்கு நன்றி என அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள கெர்சான், லுஹான்ஸ் பகுதிகளில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் 28 பேர் உயிர் இழந்தனர். கெர்சான் பிராந்தியத்தைச் சேர்ந்த சிறிய ஊரான சாடோவில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் 22 பேர் உயிர் இழந்தனர். இது தவிர இந்த தாக்குதலில் 15 பேர் காயமடைந்தனர் என்று கெர்சானில் ரஷ்யாவால் நியமனம் செய்யப்பட்டுள்ள ஆளுநர் விளாடிமிர் சால்டோ தெரிவித்தார். அப்போலோ 8 விண்வெளி வீரர் பில் ஆண்டர்ஸ் விமான விபத்தில் காலமானார். நிலவை முதலில் வலம் வந்த மூவரில் அவரும் ஒருவர். அவருக்கு வயது 90. அவர் பயணம் செய்த சிறிய விமானம் வாஷிங்டன் மாநிலத்துக்கு அப்பால் கடலில் விழுந்ததாக அதிகாரிகள் கூறினர். உணவு பஞ்சம் உலக சிறுவர்களை வாட்டி வதைக்கின்றது. தாய்லாந்தில் 10ல் ஒரு சிறுவன் கடுமையான உணவு பஞ்சத்தால் வாடுவதாக யூனிசெஃப் அமைப்பு கூறியுள்ளது. The Child Food Poverty Nutrition Deprivation in Early Childhood எனும் யூனிசெஃப் அமைப்பின் அறிக்கை சுமார் 100 நாடுகளை ஆராய்ந்தது. அதில் 5 வயதுக்கும் குறைவான மில்லியன் கணக்கிலான சிறுவர்களுக்கு போதுமான சத்துணவு கிடைக்கவில்லை என்று தெரிய வந்துள்ளது. நடிகர் அஜித்குமார் மகிழ் திருமேனி இயக்கும் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகின்றார். லைகா தயாரிக்கும் இதன் படப்பிடிப்பு முடிவடைவதற்கு முன்பே குட் பேட் அக்லி படத்தில் இணைந்தார் அஜித். வரும் 20ஆம் தேதி விடாமுயற்சி படப்பிடிப்பு அசர்பைஜானில் தொடங்குகிறது. இதற்காக இயக்குனர் மகிழ் திருமேனி உள்ளிட்ட படக்குழுவினர் 15ஆம் தேதி அங்கு செல்கின்றார்கள். அஜித் பின்னர் அங்கு செல்வார் என்று தெரிகின்றது. விடாமுயற்சியில் அஜித்துடன் த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ் உட்பட பலர் நடிக்கின்றார்கள்.
இந்தோனேசிய நாட்டின் பொது பூப்பந்து போட்டி ஜகர்த்தாவில் நடைபெற்று வருகிறது. அதில் நாட்டின் தேசிய ஆண்கள் இரட்டையர்களான மன் வெய்சுங் தி கைவூன் இணையினர் உபசரணை அணியின் இணையர்களான சபார் கரியாமான் கௌதமா மோரிசா பஹ்லவி இஸ்பஹானி இருவரையும் வீழ்த்தி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினர். இறுதிச் சுற்றில் மலேசிய இணையினர் சீனா நாட்டின் தேசிய ஆண்கள் இணையர்களான லியாங் வெய் கெங் வாங் சங்கை சந்திக்க உள்ளனர். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.